உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் சமாதானத்துக்காக எங்கேயும் போய் நீங்கள் அலைய வேண்டியது, அழுது கொண்டு இருக்க வேண்டியதில்லை. சமாதானம் உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷம் உங்களுக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிறார். இதையெல்லாம் விட்டு விட்டு உலக பிரகாரமாக நாம் இன்றைக்கு அநேகர் சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும், அநேக ஊழியக்காரத்தில் ஜெபம் பண்ண வேண்டியதுதான். ஆனால் சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னொரு இடத்துல போய் ஜெபிக்க வேண்டும்? அது உங்களுக்குள்ள இருக்கிறதே. ஏனென்றால் கொலைசர் 1:27 நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவானவரே உங்களுக்குள் இருக்கும்போது அவர் கொடுத்திருக்கிற சமாதானம், அவர் விட்டு போகிற சமாதானம், நமக்கு அவர் வைத்திருக்கிற சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. எனக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த வேதத்தை நாம் முதலாவது நேசிக்க வேண்டும். நேசிக்கிற வசனத்தை, அந்த வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். வாசிக்கிற கர்த்தருடைய வசனங்களை நாம் யோசிக்க வேண்டும். யோசித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. இதை விட்டுட்டு வேற எங்கே போய் நாம் எதற்காகவோ நாம் அலைந்து அழுது வீணாக நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்காமல், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் 8வது மாதத்திலே, என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்படியானால் இந்த வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவு சமாதானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ உங்களுடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை எல்லாம் சமாதானமா இருக்கும். இதைத்தான் யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அப்படியானால் நம்முடைய கூடாரம் எப்பொழுதும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று யோவான் 15:11 படி அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்து நிறைவாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அது 8வது மாதத்திலே அந்த நிறைவான சமாதானத்தை, இந்த நிறைவான சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலாவது வேதத்தை நேசிக்க வேண்டும். அதன் நான் முதலாவது சொன்னேன், வேதத்தை நேசிக்கிற பொழுது மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் இல்லை என்று பார்க்கிறோம். 2வது பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். அது எவ்வளவு நாம் வாசிக்கிறோம், நாம் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 4:6 நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். அப்படியானால் நாம் நேசிக்கிற அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். அநேகர் நேசிக்கிறாங்க, வாசிக்கிறது